கர்த்தர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கார், வசனங்களை கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த காரியம் எப்படியாக நடக்கும்? ஆனா நடக்கிறதெல்லாம் இங்க தாறுமாறா இருக்குதே என்று இந்த காலை வேளையில் கவலையோடு பாரத்தோடு அமர்ந்து இருக்கிறீங்களா? அப்படி இருக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல வாங்க, அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு என்ன தெரியுமா? ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பிள்ளை பிறக்கத்துக்கு வாய்ப்பு இல்லாத போதும் அவர் முழு நிச்சயமாக நம்பினார், தேவனுடைய வார்த்தையை நம்பினார், தேவனை மகிமைப்படுத்தி அவர் தேவன் வல்லமை உள்ளவர், பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்தார். அது அப்படியே நடந்தது. இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கோ அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அது நடக்கும். வல்லமை வெளிப்படும். பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. கர்த்தருடைய வல்லமையான கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவநாமம் மூலம் மகிமை அடைவதாக. ஆமேன்.